ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மௌனம் பேசியதே. வாங்க, லாஸ்ட் டைம் தேனி மாவட்டத்தில் உள்ள கிரேப்ஸ் தோட்டத்தை போய் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம்ல, அதே போல் இந்த டைம் தேனி மாவட்டத்தில் உள்ள வைகை டேமை போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம். இயற்கையை ரசிக்க, அதோட அழகை வர்ணிக்க வார்த்தையே இல்லைங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ ஹாஃபலி லீவ் வரப்போகுது. உங்கள் ஃபேமிலியோட இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக அப்படியே நேச்சர் ரசிச்சுக்கிட்டு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வாங்க. ஜாலியாக தேனி சைடு செம்மையாக இருக்குங்க. பார்க்க ஏகப்பட்ட பிளேஸ் இருக்குது. அங்கே போனப்போ கிளைமேட் செம்மையாக இருந்துச்சுங்க. காரில் என் பசங்க செம்ம சேட்டை. என் குழந்தையா இப்படி தாங்க மங்கி குட்டி மாதிரி காரில் உட்காந்துட்டு வந்தா. அடுத்து என்ன, வைகை டேம் ரீச் பண்ணிட்டாங்க. போனதுமே அங்கே காட்ஸில்லாவா இல்லை அது டைனோசாரான்னு தெரியலங்க. ஸ்டாச்சு பார்க்க அழகா இருந்துச்சு. என் பொண்ணுக்கு பையனுக்கும் இந்த ஸ்டாச்சு ரொம்ப பிடிக்கும். என் பொண்ணு பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருந்த அங்கே போனதுமே முழிச்சிட்டு தண்ணியை பார்த்துட்டு குளிக்கணும்னு சொல்லி அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இங்கே இவ்வளோ தண்ணியை பார்த்தது ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிடுச்சிங்க. ஆமாங்க, டேம்னா மேலே தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க, பார்க்கலாம் அப்படின்னு தாங்க போனோம். ஆனால் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த மதகுலேருந்து ஒரு 2-3 இதில் தாங்க தண்ணி வந்தது. அதிகமாக கூட தண்ணி ஓப்பன் பண்ணி விடலை. அதில் பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு இவ்வளோ தண்ணி வந்துச்சுங்களா. அவ்வளோ ஆர்ப்பரிச்சு போனது. தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கையில் தொடுற டிஸ்டன்ஸில் தாங்க இருந்தது. பாருங்களேன் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு. எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்ததுங்க அந்த ட்ரிப் போனது. என் பொண்ணுக்கெல்லாம் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி என்ன சொல்கிறதுனே அவளுக்கு தெரியல. 2 சைடு தண்ணி, நடுவில் அவள் நிற்கிறான். அவள் தொடுற டிஸ்டன்ஸ்லேயே தான் இருந்தது. அவ்வளோ பக்கத்தில் தண்ணி இருந்தது. கீழேயே செம்மையாக இருந்ததுங்க. சரி, ஓகே, மேலே போய் டாப் வியூவை பார்ப்போன்னு பார்த்தா ஒரு சைடு ஃபுல்லாக சில்ட்ரன்ஸ் பார்க்குங்க, டாய் ட்ரெயின், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போட்டிங்னு சொல்லி செம்மையாக இருந்துச்சு. அடுத்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல் டேம் வியூங்க. டேமை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா மழை தாங்க. செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா மீனெல்லாம் தண்ணியில் ஏகப்பட்டது இருந்தால் அதை பிடிச்சி கொக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இப்போ உள்ள கிளைமேட்டுக்கு நம்ம எந்த டைமிங்கில் வேணாலும் டேமுக்கு போய் பார்க்கலாங்க. சுற்றிலும் பார்த்தீங்கன்னா தண்ணி, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மரம், செடி, கொடின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 1.5-2 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகிற மாதிரி இருக்குங்க. அப்படியே ரிலாக்ஸாக ஃபேமிலியோட பேசிக்கிட்டே ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாங்க. நமக்கும் ரிலாக்ஸாக இருக்கும், குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. தேனியில் ஏகப்பட்ட ஃபால்ஸு, கிரேப்ஸ் தோட்டம்லாம் இருக்குது. அதையும் சேர்த்து சுற்றி பார்த்துட்டு வாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்க்குற வியூவர்ஸ்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.